அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவானது எனது அருமை விவசாய பொதுமக்களுக்கு மிக முக்கியமான பதிவாகும். நான் உங்கள் திருமலை விவசாய நண்பன். இந்த உரையை உங்களிடம் நிகழ்த்துகிறேன். இந்த உரை என்பது நமது கடமையாகும். காரணம், தமிழ்நாடு அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு விவசாயிகளின் நலன் கருதி 1959வது வருடம் ஸ்ரீ கனிம விதிகள் சட்டத்தின்படி விதி எண் 44இல் தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் தங்களது நிலத்திற்கு தேவையான கனிமம், அதாவது கரம்பை மண், வண்டல் மண் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள 3 மாத காலத்திற்கு ஒரு அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. அந்த அனுமதியை விவசாயிகளின் பெயரில் அனுமதி பெற்று அதை வணிக நோக்கத்திற்காக சில கனிம வள கொள்ளையர்கள் செயல்படுத்தினார்கள். இதை எதிர்த்து நமது அனைத்து விவசாயிகளின் கனிமவள நீர்வள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக தலைவர் என்ற முறையிலும் நான் கடந்த 2021ஆம் ஆண்டு ஒரு முழு பக்க அறிக்கை வெளியிட்டிருந்தேன். அதில் சிறுகனிம விதிகள் சட்டத்தின்படி என்னென்ன தவறுகள் நடக்கிறது என்று நானும் அந்த பதிவை பதிவிட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, சிறுகனிம விதிகள் சட்டத்தின்படி 19(1) அப்படின்ற விதியில் என்ன செய்யணும், விதி எண் 44ல் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய தெளிவான விரிவுரையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். அறிக்கை மட்டும் வெளியிடலை, இந்த திட்டத்தை விவசாயிகளுக்கு பயன்படுத்தாமல் பெரும் கனிமவள கொள்ளையர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த விதி எண் 44க்கு எதிராக 2 பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். நம்ம தாக்கல் செய்த காரணத்தினால் விதி எண் 44 தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த விதி எண் 44ஐ தவிர்த்துவிட்டு புதிய விதிகளில் மண் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கி வருகிறார்கள். இந்த அனுமதி வழங்குவதற்கு முன்பு இவங்க இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு, இந்த இடத்தோட மண்ணை எடுத்துக்கொண்டு போய் ஒரு சாயில் டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த சாயில் டெஸ்ட்டில் அந்த என்ன மண் இருக்குன்றத தமிழக அரசோட கனிம வளத்துறைக்கு அனுப்பி அதை இவங்க பார்த்து கொண்டு வரணுன்றது. அதுக்கப்புறந்தே இந்த திட்டத்தை கொடுக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் பாஞ்சார் கிராமத்தில் ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, மேலடுக்கில் சவடு மண், அதாவது படுக மண் ஒரு 3 அடி, அதற்கு கீழ் மணல், ஆற்றோட மணல். ஏன்னா இந்த பகுதி குண்டாறு அருகே இருக்குது, அவ்வளோதான் 500 மீட்டருக்குள்ளேயே இருக்குது. அது போக அதுக்கு கீழே கிராவல். இப்போ இந்த கனிமத்தை, எந்த கனிமத்தை எடுக்கணுன்றத இன்னும் விருதுநகர் மாவட்ட அதிகாரிகள் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. இந்த சூழ்நிலை தமிழகம் முழுவதும் இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போதைய ஆட்சி 2026ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ள ஆட்சி, அந்த ஆட்சியாளர்களும் விவசாயிகள் மண் எடுத்துக்கொள்ள ஒரு அனுமதி வழங்கியுள்ளார்கள். அந்த அனுமதியை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் வட்டம் பெரிய கண்மாய் அப்படின்ற ஒரு கண்மாயில் ஒரு தவறான அனுமதியை பெற்று அங்கே இருக்கும் கனிம வளத்தை கொள்ளையடித்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விவசாயத்திற்கு பெற்றிருக்கவர்கள் இதை கொண்டு போய் வணிக நோக்கத்தில் விளாத்திகுளம் முழுவதும் விற்பனை செய்து வருகிறார்கள். ஒரு யூனிட்டில் 1500 விலை. இதனால் அந்த கண்மாய்கள் பாதிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது. விவசாயிகள் கண்மாயிலிருந்து நீரை எடுத்து செல்ல முடியாமல் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு விதிமுறை மீறி செயல்படும் நபர்களை கண்டறிந்து உரிய அபராதம் விதித்து அவர்கள் மீது குற்ற வழக்கு நடைமுறைப்படுத்தி வாகனங்களை பறிமுதல் செய்து மிக தகுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அனுமதி கேட்டு வரும் நபர்கள் விவசாயிகளா, அவர்கள் அந்த பட்டா இடத்திலிருந்து அந்த மண்ணை கொண்டு செல்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு நடத்த வேண்டும். அங்கே கிராம நிர்வாக அலுவலர், கிராம நிர்வாக உதவி அலுவலர், அந்த ஏரியா வருவாய் ஆய்வாளர், இவர்களுக்கெல்லாம் அதுதான் பணி. இந்த பணியை அவர்கள் முறையாக செய்ய வேண்டும். ஆனால் இங்கு அது முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு கனிம வள கொள்ளையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறது. நான் இந்த பதிவோடு சேர்த்து
அந்த நாங்கள் வெளியிட்ட அறிக்கையும் இதில் இந்த பதிவில் நான் தற்போது வெளியிட போகிறேன். அதனால் பொதுமக்கள் அவர்கள் தங்களது விவசாய நிலத்துக்கு தங்களோட உரிமைக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். சிறு குறு தொழில் பண்ணுவதற்கு வண்டல் மண், கரம்பை மண் எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணையையும் அவர்கள்தான் எடுக்கிறார்கள் என்று உரிய ஆய்வு செய்த பின்புதான் அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். காரணம், ஒரு 50 யூனிட் எடுத்துக்கொள்கிறோம் அப்படி என்றால் அந்த 50 யூனிட் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே விதி எண் 44 மனித சக்தி மூலம் மட்டும்தான் மண் எடுக்கணுன்ற ஒரு உத்தரவு உள்ளது. ஆனால் ஒரு தனியார் நிலத்திலே உத்தரவு உள்ளது. ஆனால் இந்த கண்மாய்களில் ஏன் அந்த உத்தரவை பிறப்பிக்கக்கூடாது? மனித சக்தி மூலம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் ஒரு நாளைக்கு மனித சக்தி மூலம் 10 யூனிட்டுக்கு மேலே எடுக்க முடியாது. காரணம், அதை மனித சக்தி மூலம் எடுக்கணும்னா அவ்வளவு காலதாமதம் ஆகும். ஏன் நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டீங்க? தமிழக அரசு கண்மாய்களில், நீர்நிலைகளில் விவசாய பயன்பாட்டிற்கு சிறு குறு தொழிலுக்கு மண் எடுக்கும்போது விதி எண் 44க்கு அனுமதித்த சட்டம் மனித சக்தி மூலம்தான் மண் எடுக்க வேண்டும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். அப்போ தான் கனிம வளங்களும் காப்பாற்றப்படும், நீர்நிலைகளும் காப்பாற்றப்படும், விவசாய பொதுமக்களின் வாழ்வாதாரமும் காப்பாற்றப்படும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுக்கு விவசாயிகளுக்கு துணையாக எங்களது அனைத்து விவசாயிகளின் கனிம வள நீர்வள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கமும் சங்கத்தின் நிர்வாகிகளும் துணையாக நிற்போம் என்று மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.